லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. வணக்கம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு நாள் சுறுசுறுப்பா இருக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஒரு மனிதனுடைய உடல்ல சுறுசுறுப்பும் வேகமும் இருக்கும். ஆனா ஒருத்தரால வாழ்க்கையின் இறுதி நாட்கள் வரை சுறுசுறுப்பா இருந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய முடியுமா? அப்படி ஒரு அந்தணர் இருந்தார். தன்னுடைய செல்வத்தையும் அறிவு திறனையும் சமுதாயத்திற்காகவே அர்ப்பணித்து பொதுமக்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தணருடைய வரலாறை தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம். தன்னுடைய தந்தையாரினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி சாவித்திரி அம்மாள் ஓரியண்டல் பள்ளிக்கூடம், வெங்கடரமணா ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் கல்லூரி, இந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்கொடைகளை வழங்கி இது மாதிரி ஏராளமான நற்பணிகளை பல கல்வி நிறுவனங்களுக்கும் ஏராளமான ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரும்பணியை செய்து தன்னுடைய உறவினர்களும் நண்பர்களும் ஊழியர்களும் தன்னுடைய கருணை உள்ளத்தை கண்டு பயனடைகிற மாதிரியும் வியக்கிற மாதிரியும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்களில் ஒருவர் தான் கி. சந்திரசேகரன் அவர்கள். சட்டம், கல்வி, இலக்கியம், கலை, கலாச்சாரம், இசை அப்படின்னு அனைத்து துறைகளிலுமே சிறந்து விளங்கிய ஒரு அந்தணர் தான் கி. சந்திரசேகரன். இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர். வழக்கறிஞராக இருந்த போதும் கூட தன்னுடைய வேலையை மட்டும் அவர் பார்க்கல. பல துறைகளுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் கி. சந்திரசேகரன் என்கிற அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர். கி. சந்திரசேகரன் அவர்கள் ஜனவரி 19, 1904 அன்னைக்கு பிறக்கிறார். இவருடைய தந்தை வி. கிருஷ்ணசுவாமி ஐயர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மட்டும் கிடையாது. மதன் மோகன் மாளவியா, ஆசுதோஷ் முகர்ஜி, கோகலே, இது மாதிரி ஏராளமான தேசிய தலைவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் இவருடைய தந்தை வி. கிருஷ்ணசுவாமி ஐயர். ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் கி. சந்திரசேகரன். இருந்தாலுமே இளம் வயதிலேயே தன்னுடைய தாயாரையும் தந்தையாரையும் இழந்தார் கி. சந்திரசேகரன். இவருக்கு அந்த குறையே இல்லாமல் இவரை வளர்த்து எடுத்தது யார் அப்படின்னா இவருடைய சகோதரியாகிய பாலசுந்தரி. தாயாகவும் ஒரு தந்தையாகவும் இருந்து கி. சந்திரசேகரன் அவர்களை ஆளாக்கியவர் தான் பாலசுந்தரி அவர்கள். இளம் வயசுலேருந்தே பாட்டு, படம் வரைகிறது, நுண்கலைகள் அப்படின்னு எல்லா கலைகள்லையும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு இருந்ததுனால தான் எல்லா துறைகளுடைய வளர்ச்சிக்குமே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த சேவை மனப்பான்மை அவருக்கு இளம் வயதிலிருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குணம் தான் அவருக்கு ஒரு அழியா புகழை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். கி. சந்திரசேகரன் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய PS உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. அதன் பிறகு சென்னை மாகாண கல்லூரியில் சரித்திரத்தை தேர்ந்தெடுத்து அதில் BA ஹானர்ஸ் பட்டத்தை பெறுறாரு. அதன் பிறகு 1926ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக பதிவு செய்து கொள்கிறார். அப்போலேருந்து அவருடைய வழக்கறிஞர் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. சந்திரசேகரனுக்கு சட்டக்கல்வியில் ரொம்பவே ஆர்வம் இருந்ததுனால இந்தியன் லா ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற இதழினுடைய ஆசிரியராக கி. சந்திரசேகரன் நியமிக்கப்பட்டார். ஒவ்வொரு நாளும் வழக்கறிஞர் சங்கத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களோடும் பழகுவதை வழக்கமாக கொண்டவர். இளம் வழக்கறிஞர்கள் கி. சந்திரசேகரன் அவர்கள்ட்டிருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. பல பேருக்கு சட்டத்தில் ஒரு குருவாகவே கி. சந்திரசேகரன் அவர்கள் இருந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா மறைந்த நீதிபதி வி. பாலசுப்ரமணியன் அவர்கள், இது மாதிரி பல பேருக்கு கி. சந்திரசேகரன் அவர்கள் குருவாக இருந்திருக்கார் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சந்திரசேகரன் தன்னுடைய 16வது வயதில் AK ராஜா ஐயருடைய புதல்வி சீதாலட்சுமியை திருமணம் செய்து கொள்கிறார். இவங்களுடைய திருமணம் எங்கே நடக்குது அப்படின்னா டி. முத்துசாமி ஐயருடைய சென்னை இல்லத்தில் நடக்குது. முத்துசாமி ஐயர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய நீதிபதி. அந்த நீதிபதி சர் டி. முத்துசாமி ஐயருடைய கொள்ளு பேத்தி தான் சீதாலட்சுமி அவர்கள், அதாவது AK ராஜா ஐயருடைய மகள். அவங்கள தான் திருமணம் செய்து கொள்கிறார் கி. சந்திரசேகரன் அவர்கள். சந்திரசேகரனுக்கு ஏராளமான ரசிகர்களும் நண்பர்களும் இருந்தாங்க. கேட்குறவங்க எல்லாரையும், தன்னுடன் பழகக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய உரையாடல் திறன், தன்னுடைய பேச்சு திறத்தாலேயே அவர்களை ஈர்த்து விடக்கூடிய, கவர்ந்து விடக்கூடிய ஒரு திறன் அவர்கிட்ட இருந்துச்சு. இவரோட பழகக்கூடிய எல்லாருமே ரொம்ப ரசித்து பேசுவாங்க, பழகுவாங்க. கி. சந்திரசேகரன் அவர்களோட தங்களுடைய நேரத்தை செலவிடும் போதே பல ஆங்கில நூல்கள், பல தமிழ் நூல்கள், அதுமாரி பல சமஸ்கிருத நூல்கள், இந்த நூல்கள் எல்லாத்தையும் படித்து
அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம அறிவுபூர்வமாக அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விமர்சித்து சொல்வதில் பல பேர் ஈர்க்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மொழி புலமை, ஒரு விஷயத்தை எளியவர்களுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே கி. சந்திரசேகரன் ஐயர் அவர்களுக்கு இருந்துச்சு. PS சிவசுவாமி ஐயர், சர் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், சர் CP ராமசுவாமி ஐயர், VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி, இது மாதிரி எல்லோரோடையும் இவர் பழகியிருக்கார். பல பேரோட அவர்களோட பழகும்போது அவர்கள் பேசக்கூடிய அந்த மாடுலேஷன் அதை அப்படியே பிடிச்சிக்குவாராம். பிடிச்சிக்கிட்டு அவர்கள் மாதிரியே மற்றவர்களோட அவர்களுடைய குரலில் மற்றவர்கள்ட்ட பேசும்போது அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி அவர் பேசி காமிப்பாராம். அப்படி பேசி காட்டக்கூடிய அவருடைய தொனி, அந்த ஒரு ஆற்றல் பல பேரை கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மாதிரி பல தனித்திறமைகளை பெற்றிருந்த ஒருத்தரா கி. சந்திரசேகரன் அவர்கள் திகழ்ந்தார். ராஜாஜி, TT கிருஷ்ணமாச்சாரி, TK சிதம்பரநாத முதலியார், மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார், பேராசிரியர் M ஹரியண்ணா, TV குண்டப்பா, RK நாராயண், இது மாதிரி பல பேரோட அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. இலக்கியமும் கலாச்சாரமும் அவர்களை பிணைக்கக்கூடிய சாதனங்களாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கி. சந்திரசேகரன் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர். தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. அதுமாரி நிறைய இலக்கிய கர்த்தாக்கள், இலக்கியவாதிகள் எல்லாரையும் நல்ல ஊக்கமளிக்கக்கூடிய ஒருத்தராகவும் கி. சந்திரசேகரன் அவர்கள் இருந்திருக்கார். அதுமாரி இவருடைய நண்பர் ராம கோட்டீஸ்வர ராவ், அவருடைய திரிவேணி அப்படிங்கிற இலக்கிய பத்திரிகையை பிரசுரிப்பதற்கு பெரிய அளவில் உதவியவர் தான் கி. சந்திரசேகரன் அவர்கள். அவர் தன்னுடைய 30வது வயதிலிருந்தே ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ஏராளமான நூல்களை எழுதினார். அதுமாரி கல்கி, ஆனந்த விகடன், கலைமகள், இது மாதிரி பல பத்திரிகைகளில் இவருடைய சிறுகதைகள் தொடர்ந்து வெளிவந்தது. தத்துவம், கலாச்சாரம், இலக்கியம், இது மாதிரி ஒவ்வொரு பொருள்லையுமே கட்டுரைகள் எழுதக்கூடிய அளவுக்கு இவருடைய ஞானமும் அறிவாற்றலும் மிகப்பெரிய அளவில் வியாபித்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். இவருடைய கட்டுரைகளை, இவருடைய நூல்களை அப்போது வாசகர்கள், மக்கள் எல்லாரும் ரொம்ப விரும்பி தொடர்ந்து வாசித்து இவருக்கான ஆதரவு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதேமாரி தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய எழுத்தில் இவருக்கு ரொம்பவே ஈடுபாடு. அவரை தொடர்ந்து படித்து அவருடைய எழுத்துகள் ஒவ்வொன்றையும் கூர்மையாக கவனிச்சுட்டு வந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தாகூர் சிறப்பு பேராசிரியராக 2 ஆண்டுகள் கி. சந்திரசேகரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். சென்னை கலாக்ஷேத்ராவை நிறுவுறதுல ருக்மணி தேவிக்கு உறுதுணையாக இருந்தார். அதுமாரி அந்த கலாக்ஷேத்ராவினுடைய துணைத் தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. பால சரஸ்வதியினுடைய அபிநய ஆற்றலை பெரிதும் பாராட்டியவர் கி. சந்திரசேகரன் அவர்கள். சந்திரசேகரன் ஆங்கிலத்தில் 11 நூல்களையும் தமிழில் 4 நூல்களையும் எழுதியிருக்காரு. அதேமாரி VH சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களோடு சேர்ந்து சமஸ்கிருத இலக்கியம் அப்படிங்கிற நீண்ட நெடிய வரலாற்றையும் இவர் எழுதியிருக்கார். அதோடு சேர்ந்து அவருடைய தந்தையாருடைய வரலாற்றையும் எழுதியிருக்காரு கி. சந்திரசேகரன் அவர்கள். ஆன் அப்ரோச் டு இந்தியன் ஆர்ட் அப்படிங்கிற புத்தகத்தையும் இவர் எழுதியிருக்காரு. அதுமாரி தமிழ் பத்திரிகை உலகத்தில் ஏராளமான கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் படைத்து நவீன பரம்பரைவாதி என்று போற்றப்படுகிற அளவிற்கு இவருடைய எழுத்து பணி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். கி. சந்திரசேகரன் அவர்கள் பல பொறுப்பான பதவிகளையும் வகித்திருக்கிறார். சென்னை மியூசிக் அகாடமியினுடைய நிறுவன உறுப்பினர்களில் ஒருத்தராகவும் அதனுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. சென்னை சமஸ்கிருத கல்லூரி செயலராகவும் ட்ரஸ்டியாகவும் இருந்திருக்காரு. சமஸ்கிருத அகாடமி மற்றும் சமஸ்கிருத ரங்காவினுடைய தலைவராக இருந்திருக்காரு. அதேமாரி குப்புசாமி சாஸ்திரி ஆய்வுக் கழகம் மற்றும் சாவித்ரி அம்மாள் ஓரியண்டல் பள்ளியினுடைய காரியதரிசியாகவும் கி. சந்திரசேகரன் அவர்கள் எல்லாரும் போற்றுகிற அளவிற்கு செவ்வனே பணியாற்றியிருக்கிறார். ஆரிய மடசபா மற்றும் திருவிசைநல்லூர் TNSS பாடசாலையினுடைய காரியதரிசியாகவும் கி. சந்திரசேகரன் அவர்கள் இருந்திருக்காரு. தென்னிந்திய தேசிய சங்கம் மற்றும் ரானடே நூலகத்தினுடைய செயலாளராகவும் பதவி வகித்திருக்கிறார். இப்படி தான் தொடர்பு கொண்ட அத்தனை ஸ்தாபனங்களுடைய வளர்ச்சிக்கும் பெரிதும் உறுதுணையாக நின்றவர் தான் கி. சந்திரசேகரன் அவர்கள். இப்படி தன்னுடைய செல்வத்தையும் அறிவுத்திறனையும் இந்த சமுதாயத்திற்காகவே அர்ப்பணித்து தன்னுடைய அறிவும் தன்னுடைய செல்வமும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடாது, இந்த சமுதாயத்துக்கே பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்ட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதையே தன்னுடைய வாழ்நாளின் நோக்கமாக கொண்டு ஏராளமான அருந்தொண்டுகளை ஆற்றிய அந்தனர் கி. சந்திரசேகரன் அவர்கள் ஆகஸ்ட் 28, 1988 அன்னைக்கு, அதாவது ஆவணி அவிட்டத்துக்கு அடுத்த நாள் செய்யக்கூடிய காயத்ரி ஜபத்தை செய்து முடித்ததற்கு பிறகு காலமாகிறார். தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி நொடி வரை சுறுசுறுப்பாக இருந்தவர். எந்த ஒரு இடத்துலையுமே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவருக்குள்ள எட்டி பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட
கி சந்திரசேகரன் அவர்களுடைய வாழ்க்கையும் அரும் பணியும் எல்லோருக்குமே ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வழக்கறிஞராக இருந்து எல்லா துறைகளினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த, சமுதாயத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த கி சந்திரசேகரன் அவர்களுடைய அருந்தொண்டை இன்றைய அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் பகுதியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு நம்ம பேசு தமிழா பேசு சேனலில் அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருத்தரை பற்றின எபிசோடும் தொடர்ந்து வரும். அதனால் ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கு நம்மளுடைய காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காணொளிகளை அதிகமான பேருக்கு பகிருங்க. அதேமாரி வேறு எந்த அந்தணருடைய அருந்தொண்டை பற்றி நம்ம பேசினா நல்லாயிருக்கும், நம்ம சேனலில் வீடியோவாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அந்தணருடைய பெயரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் நம்ம சேனலில் காணொளிகள் அடுத்தடுத்த நாட்களில் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய காணொளிகளை உடனுக்குடன் பெறுங்க. அடுத்தடுத்த நாட்களில் இதே மாதிரி தொடர்ந்து அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்களுடைய புகழை பேசுவோம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.